மார்க்சிஸ்ட் தத்துவார்த்த மாத இதழினுடைய ஆகஸ்ட் உள்ளடக்கம் குறித்து பேசிட்டு இருக்கோம். அதில பிரகாஷ் காரத் அவர்கள் எழுதியிருக்கிற நாடாளுமன்றவாதம் என்றால் என்ன? அதை எவ்வாறு எதிர்கொள்வது? அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்திருக்கு. அதில வந்து நாடாளுமன்றவாதம் எப்படி வந்து ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டை முடக்குது அப்படிங்கிறதையும், ஒரு புரட்சிகர உள்ளடக்கம் கொண்டிருக்கிற ஒரு கட்சியினுடைய செயல்பாட்டை நாடாளுமன்றவாதம் எப்படி ஒரு சீர்திருத்தவாத சிந்தனையோடு வந்து நிறுத்திடுது அப்படிங்கிற விஷயம் வந்து அதில விவாதிக்கப்படுது. குறிப்பா வந்து ஒரு கட்சி ஸ்தாபனம் அப்படின்னு சொன்னா, அதுவும் ஒரு புரட்சிகர கட்சி என்பது தன்னுடைய ஸ்தாபன கட்டமைப்பை வளர்ப்பது, மக்கள் போராட்டங்களை வளர்த்தெடுப்பது, அதன் மூலமாக கட்சியினுடைய வர்க்க திரட்டலை வந்து உருவாக்குவது அப்படிங்கிறது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து அடிப்படையானதா இருக்கு. ஆனா நாடாளுமன்ற வாதம் அப்படின்றது ரொம்ப குறுகிய இதோட ஒரு இது குறிப்பிட்ட தொகுதியில் வெற்றி பெறுவது, அதற்காக சில வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுன்ற மாரியான ஒரு சீர்திருத்தவாத நோக்கத்தோடு வந்து அது போய் நின்னுடும். அப்படிங்கிற விஷயத்த வந்து அதில விவரிக்கிறாங்க. குறிப்பா வந்து கல்கத்தா பிளீனத்தில வந்து விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்தும், அதுக்கு முன்னாடி கட்சி வந்து நாடாளுமன்றவாதம் குறித்து என்ன பேசியிருக்குன்றதையும், இந்த கட்டுரை வந்து முழுமையா விவாதிக்குது. இப்ப ஒரு தேர்தல் அதன் மீதான வெற்றி அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கும்போது, பல இடங்கள்ல வந்து கட்சியினுடைய போராட்ட குணமே வந்து மட்டுப்பட்டுருது. குறிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் குறித்து, அதுவும் குறிப்பா ஒரு உள்ளூர் அளவுல இருக்கிற பிரச்சனைகளை கையில் எடுக்கும்போது, அந்த கிராமத்தில இருக்கிற குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களையோ, இல்லாட்டி அதில ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களையோ, காம்ப்ரமைஸ் பண்ற மாரியான ஒரு சூழல் கூட வந்து எழுந்துருது. அது கட்சியினுடைய வர்க்க ரீதியான அணிதிரட்டலுக்கும், கட்சியினுடைய போராட்ட குணத்தை வந்து வளர்த்தெடுப்பதற்கும், அது வந்து தடையாக அமையுது. அப்ப நாடாளுமன்ற வாதம் என்பது, ஒரு கட்சியினுடைய புரட்சிகர தன்மையே வந்து மட்டுப்படுத்தி, ஒரு சீர்திருத்தவாத கண்ணோட்டத்தோட வந்து அது போய் நிறுத்திருது. பொதுவா நாடாளுமன்ற வாதம்னா, ஒரு நபர் நாடாளுமன்ற வாதத்திற்காக சில விஷயங்கள செஞ்சிடுறாருன்ற ஒரு பார்வை என்பது இருக்கு. ஆனா, அது மட்டும் நாடாளுமன்ற வாதம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நாடாளுமன்ற வாதம் அப்படிங்கிறது கட்சியினுடைய செயல்பாட்டையே முடக்கிடும். ஒரு நபர் சார்ந்ததாக மட்டும் நாம வந்து அத பார்க்க முடியாது. கட்சியினுடைய செயல்பாடையே வந்து அது முடக்குவதாக அமைஞ்சிருது. இப்போ கட்சி திட்டம் சொல்லக்கூடிய அடிப்படையில பார்லிமென்டரி அண்ட் எக்ஸ்ட்ரா பார்லிமென்டரி ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். நாடாளுமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் நாம் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்தது தான். இப்ப தேர்தல் அரசியல் அப்படின்னு சொல்லும்போது, நாம் போய் போய் சேர வேண்டிய அதாவது வெகுஜன மக்கள் திரளில் நம்முடைய அரசியலையும், நம்முடைய வர்க்கங்களை திரட்டுவதற்கான வழிவகையும் உள்ளடக்கி அதில வந்து செயல்படணும். குறிப்பா வந்து நாடாளுமன்றம், சட்டமன்ற தொகுதிகள், உள்ளாட்சி அமைப்புகள்ல நாம் தேர்ந்தெடுக்கப்படும்போது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளுக்குள் கட்சி வளர்ச்சியை நம்ம வந்து எப்படி உத்தரவாதப்படுத்துறது? அங்க எப்படி நம்முடைய வர்க்கங்களை நம்மளோட வந்து அணி திரட்டுவதுன்றதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நாடாளுமன்ற செயல்பாடுகள நம்ம வந்து பார்க்கணும். இது ஏதோ வந்து ஒரு தேர்தல் வெற்றி தோல்வின்ற மட்டும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப குறுகிய சிந்தனையாக மாறிடும். ஆகவே ஒரு சீர்திருத்தவாத கண்ணோட்டத்தோடு வந்து நின்று போயிடாம, ஒரு புரட்சிகர கட்சி என்கிற அடிப்படையில, வெகு மக்களை அணி திரட்டக்கூடிய கட்சி அப்படிங்கிற அடிப்படையில, மாஸ் லைன் அப்படின்னு நாம சொல்றக்கூடிய அடிப்படையில, மக்களை அணி திரட்டுவதற்கும், மக்களை நம்மளோடு வந்து இன்னும் வந்து இணைச்சு கொண்டு வருவதற்கும், நம்முடைய ஸ்தாபனங்களை வளர்த்தெடுப்பதற்கும், நம்முடைய போராட்டங்களை வளர்த்தெடுப்பதற்கும், இந்த நாடாளுமன்ற செயல்பாடுகளை நாம் பயன்படுத்துகிறோமே தவிர, அதையே வந்து ஒரு மையமான ஒரு விஷயமா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. இப்போ நாடாளுமன்ற வாதம் என்பது நமக்கு வந்து மையமான ஒரு அரசியல் அல்ல. நாடாளுமன்ற செயல்பாடுகள் என்பது ஒரு களப்போராட்டத்தின் ஒரு பகுதி, களத்தின் ஒரு பகுதி. அதுவே மையம், அதுவே இறுதின்ற ஒரு நிலையிலிருந்து வந்து அணுகிட முடியாது. ஒரு புரட்சிகர கட்சியாக வந்து இதை வளர்த்தெடுப்பதற்கு நாடாளுமன்ற செயல்பாடுகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அதே நேரம் கட்சியினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கட்சி ஸ்தாபனம், கட்சியினுடைய கட்டமைப்பு, போராட்டம் ஆகியவற்றை நம்ம வந்து உள்ளடக்கி நம்முடைய செயல்பாடுகள் அமையணும் அப்படிங்கிற விஷயத்த பிரகாஷ் காரத் அவர்களுடைய கட்டுரை வந்து ரொம்ப விரிவா நமக்கு வந்து விளக்குது. அந்த கட்டுரை இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிகழ்வு போக்குகள்ல நம்முடைய செயல்பாடுகளை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது, கட்சி ஸ்தாபன வளர்ச்சிக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அத பயன்படுத்துறதுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு.